நெல்லை காந்திநகர் லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் நீரின்றி அமையாது உலகு என்ற தலைப்பில் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. நெல்லை மாவட்ட வன அலுவலர் இளங்கோ கலந்து கொண்டு இயற்கை வளங்களை பேணுதல் பற்றி சிறப்புரையாற்றி கல்வியில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். நெல்லை பார்வை மாற்றுத்திறனாளியோர் பள்ளி முதல்வர் கிங்ஸ்டன் ஜேம்ஸ் வால் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். லிட்டில் ஃப்ளவர் பள்ளி குழும தலைவர் மரியசூசை கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். பள்ளி தாளாளர் செல்வகுமார் மாணவர்களின் உயர் கல்வி பயில்வதற்கான பள்ளி பருவ கல்வியின் அவசியத்தை விரிவாக எடுத்துரைத்தார். குட் ஷெப்பர்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் ஜோஸ்பின் விமலா நவீன கல்வியின் அவசியம் மற்றும் அதன் சிறப்புகளை எடுத்துரைத்தார். பள்ளியின் கௌரவ ஆலோசகர் பார்வதிநாதன், ஆழ்வார்குறிச்சி குட் ஷெப்பர்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் ஆண்டனி பாபு, லுட்கார்டு மரியசூசை, தீபா செல்வகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குழந்தைகளை வாழ்த்து பேசினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் ஆசிய பெருமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் திரளான பெற்றோர்கள் பங்கு பெற்று குழந்தைகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை கண்டு களித்து அவர்களை உற்சாகப்படுத்தி மகிழ்ந்தனர். Moving on to the next person, Aishwarya from pre-KG. Next the honor, Aishwarya from pre-KG. So let us encourage them for their well-deserved success. So please join me in congratulating the next person, Bhavinika from pre-KG. Bhavinika from pre-KG. So with great pride, we call upon. அதாவது இந்த பள்ளியை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கின்றேன். 1982 சுமார் 45 மாணவர்களோடு ஒரு வாடகை வீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பள்ளி இப்பொழுது 3 ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ், மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ், ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல், ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், 4 பிரைமரி ஸ்கூல் இவைகளோடு முன்னேறி இருக்கின்றது என்றால் வாடகை இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஒரு பள்ளி. இது எதை காட்டுகிறது என்றால் இந்த டீம் ஸ்பிரிட், நல்ல ஒரு கல்வியை கொடுக்க வேண்டும், மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கம்தான் எங்களை இந்த லெவலுக்கு அழைத்து வந்திருக்கின்றது என்பதை உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். We had to postpone it to September. So ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல we wanted to conduct this function and celebrate this festival. So இன்னைக்கு ஒரு Thursday அன்னைக்கு இன்னைக்கு சூஸ் பண்ணி இன்னைக்கு பண்றோம். ஸோ பேரண்ட்ஸ் இன்னைக்கு பல இடங்கள்ல இருந்து உங்களுடைய வேலைகள்ல இருந்து உங்களுடைய டைம் எடுத்து you come here for encouraging the children. My heartfelt thanks to you, one and all here. Annual day function and cultural festival. இதில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. It's beautiful to see so many parents, a huge gathering. கற்றறிதலை விட ஏற்றறிதலை சால தருது. வேறு யாரையும் உதாரணமாக எடுத்துக்கண்டா நானே அப்படித்தான். ஸ்கூல் லைஃப்பில் கொஞ்சம் டல்லாக தான் படிப்பேன். எந்த அளவுக்கு இப்போ என்வாரன்மெண்ட்டை என்ஜாய் பண்ணுறோமோ அடுத்த வருங்கால சந்ததியினருக்கு இதே மாதிரி டபுள் மடங்கு விட்டுட்டு போகணும். ஏன்னா காலநிலை மாற்றத்தால் எல்லாமே
சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. பருவகால மழை மான்சூன் பீரியடில் பெய்யல. அப்போ இன்னும் வருங்காலம் நல்ல செய்யணும். எங்கெங்கே இடம் இருக்குதோ மரங்களை வளர்க்கணும், மழை பெறணும். மழை இருந்தால் தான் எல்லா சூழலும் எல்லா துறைகளும் வெற்றி அடையும். நன்றி. விஷன் ரொம்ப முக்கியம், அப்படிதானே? பார்வை முக்கியம். ஆனா இங்கே பார்வை இல்லாத மாணவர்கள் மிக சிறப்பாக எங்கள் பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 193 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிறாங்க. இங்கே படித்த மாணவர்கள் சமுதாயத்தில் நல்ல பதவியில் இருக்கிறாங்க. நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, நிறைய லாயர்ஸ் இருக்காங்க. இன்னும் சமுதாயத்தில் நல்ல முக்கியமான பணிகளில் பணியாற்றிட்டு வர்றாங்க. இப்போ கூட ஐஏஎஸ் ஆபீசர்ஸா நிறைய பேர் இருக்காங்க. இந்த இவர்களெல்லாம் எப்படி சாதிக்கிறார்கள் அப்படின்னா only through education. படிக்கிறதுனால இவங்க சாதனையாளர்கள் மாறியிருக்காங்க. போன வருஷம் கூட நம்ம இதில் ஒரு அசிஸ்டன்ட் கலெக்டர் இருந்தாங்க, கோகுல் ஐஏஎஸ். அவர் ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நான் உங்கள்கிட்ட ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய மாணவர்களுக்கு எல்லாம் இருக்கு, எல்லா விஷன் இருக்கு, எல்லா சென்ஸும் நல்ல ஒர்க் ஆகுது. ஒருவேளை நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, நம்முடைய மாணவர்கள் கொஞ்சம் கவனம் சிதறி சில விஷயங்கள் என்னால முடியாது அப்படிங்கிற நிலைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய இருக்காங்க. அப்பா அம்மா பேரண்ட்ஸோட ஃபோர்ஸஸ், நீ நல்லா படிக்கணும், நீ எல்லாரும் என்ன செஞ்சிடணும், டாக்டர் ஆயிரணும், இன்ஜினியர் ஆயிரும். அதான் இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ ஜாப் இருக்கு, எத்தனையோ கையில் இருக்கு. ஆனா யாரும் நம்ம என்ன செய்யறது இல்லை,